பசிபிக் பெருங்கடலிலும் பட்டொளி வீசி பறக்கும் தமிழக வெற்றிக் கழக கொடி. தளபதி விஜய் தனது 69வது படத்துடன் திரைத்துறையை விட்டு விலகி முழுநேர அரசியலில் ஈடுபடப் போவதாக கூறியிருந்தார். அவர் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கி தமிழக வெற்றிக் கழக கொடியையும் வெளியிட்டிருந்தார். தளபதியின் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அவரது ரசிகர்களும் பொதுமக்களும் அதிக அளவில் ஆதரவும் கொடுத்து வருகின்றனர். தமிழக வெற்றிக் கழக தோழர்கள் தமிழக வெற்றிக் கழக கொடியை பல வழிகளில் பிரபலப்படுத்தி வருகின்றனர். அந்த வகையில் தற்போது பசிபிக் பெருங்கடலில் பட்டொளி வீசி பறக்கவிடப்பட்டுள்ளது தமிழக வெற்றிக் கழக கொடி. பசிபிக் பெருங்கடலில் சென்று கொண்டிருக்கும் ஒரு கப்பலில் தோழர் ஒருவர் தமிழக வெற்றிக் கழக கொடியை ஏற்றி பறக்கவிட்டுள்ளார். கொடியானது சீறி பாய்ந்து பறக்கும் காட்சியானது தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது. தமிழக வெற்றிக் கழக கொடி பறக்காத இடமே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு தற்போது அனைத்து இடங்களிலுமே தமிழக வெற்றிக் கழக கொடி இடம் பிடித்து வருகிறது. கல்லூரி கலை நிகழ்ச்சிகள், கிரிக்கெட் ஸ்டேடியம், கோவில் திருவிழாக்கள், வேளாங்கண்ணி மாதா கோயில், சபரிமலை கோயில், மெரினா பீச் என அனைத்து இடங்களிலுமே தமிழக வெற்றிக் கழக கொடியானது தவறாமல் இடம் பிடித்து வருகிறது. தமிழக வெற்றிக் கழக கொடி இதுவரை ஏறாத ஒரே ஒரு இடம் கோட்டை மட்டும்தான். வருகிற 2026 கண்டிப்பாக அங்கும் பறக்கும் என தோழர்கள் இந்த வீடியோவிற்கு கமெண்ட் செய்து வருகின்றனர்.